அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சேர்பர்சன் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஸ்ரோவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் சோம்நாத் அவர்கள் இவ்வளவு நாள் சேர்பர்சனாக இருந்தாங்க. இதன் பிறகு பார்த்தோம்னா அவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது முடிவடைந்து இருக்கு. இதற்கப்புறமா இஸ்ரோவோட சேர்பர்சனாக யார் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை சேர்ந்த நாராயணன் அவர்கள் இருக்க போறார். இஸ்ரோவை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய 11வது தலைவராக இவர் இருக்க போறார். சரிங்களா? ஸோ நாராயணன் அவர்கள் தான் வந்து இஸ்ரோ சேர்பர்சனாக வந்திருக்காங்க. அடுத்தது, வாட் இஸ் த வெப்சைட் கிரியேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ட்ராக் டவுன் கிரிமினல்ஸ் ஹூ ஹேவ் கமிட்டட் கிரைம்ஸ் இன் இந்தியா அண்ட் ஆர் ஹைடிங் அப்ராட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவில் குற்றம் புரிந்துவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட இணையதளம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த ஒரு இணையதளத்தை நேற்று அறிமுகம் செஞ்சிருக்கிறார். இந்த இணையதளம் மூலயமா பார்த்தோம்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியாவில் குற்றம் பண்ணிட்டு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை நம்மளால எளிதில் கண்டுகொள்ள முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு கிரிமினல்ஸை ட்ராக் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி கிரிமினல்ஸை ட்ராக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா சிபிஐயோட ஹெல்ப் மூலயமா தான் இன்டர்போல், இன்டர்நேஷனல் போலீஸ் இருக்காங்க இல்லையா, இன்டர்போலோட உதவியை கேட்டு அதன் மூலயமா பண்ண இந்த ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இப்போ இணையதளம் மூலயமா இன்டர்போலோட கனெக்ட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை பண்ண போறாங்க. ஸோ அதற்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா பாரத் போல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? எப்படி இன்டர்போல் இருக்கோ அதே மாதிரி பாரத் போல். ஓகே. அடுத்தது, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்ட் காமராஜர் அவார்ட் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு கீழ்கண்ட எந்த ஆளுமைக்கு காமராஜர் விருதை அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த காமராஜர் விருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா 2006ஆம் ஆண்டிலிருந்து தமிழக அரசாங்கத்தால கல்வியில சிறப்பான தொண்டாற்றக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்படுது. அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த வருஷம் யாருக்கு இந்த அவார்ட் போயிருக்கு அப்படின்னா தங்கபாலு அப்படிங்கிற ஒரு முன்னாள் காங்கிரஸ் லீடர் அவருக்கு தான் வந்து போயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களில் குமரி ஆனந்தன் அப்படிங்கிறவர் முக்கியமான நபர். இவருமே முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தான். இவருக்கு சமீபத்தில் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டுச்சு. அதையும் கூடுதலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா ஓம்காரேஸ்வரர் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் இஸ் இனாகிரேட்டட் இன் விச் ஸ்டேட் ரீசென்ட்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓம்காரேஸ்வரர் மிதக்கும் சோலார் திட்டம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓம்காரேஸ்வரர் அணை அப்படிங்கிறது நமக்கு நர்மதா நதியின் மீது கட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த நதியின் மீது இருக்கக்கூடிய ஓம்காரேஸ்வரர் அணையில ஒரு சோலார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்காங்க. மிதக்கும் சோலார் ப்ராஜெக்ட் அது. சரிங்களா? ஸோ அது நர்மதால இருக்கு. நர்மதால தான் இந்த ஓம்காரேஸ்வரர் இருக்கு. அங்கதான் இந்த சோலார் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேஷ்ல இருக்கு. சரியா? லாஸ்டா பார்த்தோம்னா யூனியன் ஷிப்பிங் மினிஸ்ட்ரி ஹாஸ் ப்ரப்போஸ்ட் நியூ அடிஷன்ஸ் டு த 72,000 crore மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன் விச் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் எந்த தீவில் 72,000 கோடி மெகா உள்கட்டமைப்பு திட்டத்தில் புதிய சேர்த்தல்களை முன்மொழிந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 72,000 crore ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா? இந்த அமைப்பு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியா இருக்காங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஸோ இவங்க என்ன ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படிங்கிறது, ஓகேங்களா, ஒரு துறைமுகம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிவிலியன் சென்டர், இங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய குடும்பங்கள் தங்குற மாதிரியான ஒரு சிவிலியன் செட்டப். அடுத்ததாக பார்த்தோம்னா இவங்களுக்கெல்லாம் மின்சாரம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு பவர் பிளான்ட். இது 4 தான் இந்த ப்ராஜெக்ட். ஒரிஜினல் ப்ராஜெக்ட் இதுவாக தான் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் இன்னும் 2 விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு க்ரூயிஸ் ஷிப்பிங் டெர்மினல் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த சொகுசு கப்பல், அதுதான் நம்ம க்ரூயிஸ் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த டெர்மினல் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷிப் பிரேக்கிங் யார்ட், பழைய கப்பல்களை நமக்கு பிரேக் பண்ணக்கூடிய அந்த ஷிப் பிரேக்கிங் யார்ட் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ப்ராஜெக்ட், என்ன ஐலாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். எந்த ஐலாண்டில் அப்படின்னா கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில். சரியா? ஸோ இன்னைக்கு 5 questions ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருக்கோம். தேங்க்யூ.